ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடியோவில் 10 வயசு பிள்ளைக்கு மேக்ஸி ட்ரெஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி கட் பண்ணோம்ல, அதை இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் மேலே வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்போ ஓரத்தில் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டு நாட்சஸ் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கட் பண்ணி துணியை வெளியில் எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த ஓரம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நியூஸ் பேப்பரை எடுத்துடலாம். இப்போ இதை மெயின் ஃபேப்ரிக்கில் கரெக்டாக நெக்கு கிட்ட வச்சு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு சென்டராக வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா லைனிங் எடுத்து மேலே வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேர்னிங் வரப்பெல்லாம் நீடில் இறக்கி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நாட்சஸ்லாம் நம்ம கட் பண்ணி நல்ல பக்கமாக எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ சுற்றியும் தையல் போட்டுக்கலாம். லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸஸாக உள்ள துணியை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த பேட்ச் ஒர்க்கை சுற்றி தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நவுறாமல் சென்டரில் அப்படி கையை வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பேக் பார்ட்டு. பேக்லேயே நெக் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் நாட்சஸ்லாம் கட் பண்ணிவிட்டு எது சென்டர்னு பார்த்து மடித்து விட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு நல்ல பக்கமாக திருப்பி விட்டு ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ ஆம்கோல் சைட்லேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பாடி பார்ட்லேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸஸாக உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரியே இன்னொரு சைடையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் அந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணிவிட்டு நல்ல பக்கமாக எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ கீழே உள்ள எக்ஸஸான துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ இதில் ஜிப்பை அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு சைடு ஜிப்பை ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நல்ல பக்கமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதையே திருப்பி விட்டுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்போதும் போல். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப ஓவர்லாக் பண்ண மாதிரி ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி விட்டு அதே மாதிரி ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப நல்ல பக்கமாக எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான். நம்ம ஸ்லீவுக்கு லேஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை 2 பக்கமும் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்லீவோடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓரத்தில் ஒரு தையலும் பக்கத்தில் திரும்ப இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பாடி பார்ட்டோடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம சைடை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பாட்டம் பார்ட்டு, அதை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்ஸ்கர்ட் மாடலில் கட் பண்ணி வச்சோம்ல அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அன்ஈவனாக ஓரத்தில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம சாரீ எடுத்து பாட்டம் பார்ட்டோட ஹைட்டை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ ப்ளீட்டட் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சில் ஒரு மார்க்கும், அடுத்து 4 இன்ச்சில் ஒரு மார்க், 1 இன்ச்சில் ஒரு மார்க், அடுத்து 4 இன்ச்சில் ஒரு மார்க். 1 இன்ச்சுக்கு அடியில் வந்து நம்ம 4 இன்ச்சு மடித்து ப்ளீட்டட் கொடுக்க போகிறோம். அப்போ தான் நல்லா ப்ளீட்டட் நல்லாயிருக்கும், அயன் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓரத்தில் தையலை போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாடி பார்ட்டியும் பாட்டம் பார்ட்டியும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ஸ்பீட் கம்மி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிபி சாய்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.